ஹரிதரனே மாப்பிள்ள இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரி பத்தியா? என்ன ஸ்டோரி மாப்பிள்ள? மாப்பிள்ள சிசிடிவி வீடியோ மாதிரி என்னமா வந்துருந்துச்சு அதுவா? மிரட்டி விட்டாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் கூட பயங்கரமா பண்ணியிருந்தாங்களே. ஆமாண்டா, ஏரோ டிபார்ட்மெண்ட் கூட மாஸ்டர் படத்துல ஒரு இன்ட்ரோ சீன் வச்சு பயங்கரமா பிளான் பண்றாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள எல்லாரும் மாசா பண்ணாங்க, நம்ம தான் டம்மியா முடிச்சிட்டோம். இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, ஒன்றும் பண்ண போதில்ல. இல்லை குரூப் டிஸ்கஷன் வேற. என்னடா இப்படி சொல்ற? மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க, ஆகணும் பண்ணி வச்சிருக்காங்க. எடி சேனல் வச்சிருக்கீங்க, இந்த பேர் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள நம்மளும் இந்த வாட்டி பங்கமா பண்றோம். அடப்போங்கடா. மாப்பிள்ள நம்மளும் ஏதாட்டி பெருசா பண்ணுவோம். மாப்பிள்ள இந்த காலேஜே நம்மளுக்கு திரும்பி பார்க்கணும். சொல்லு கவி. மாப்பிள்ள குரூப்ல காலேஜ் டே ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் போட்டுட்டாங்க பார்த்தியா? அப்படியா? ஆமாம் மாப்பிள்ள, நம்ம எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் இருந்தால் பார்த்து சொல்லு. சரி மாப்பிள்ள, ஒரு 5 நிமிஷம் என்னன்னு பார்த்து அடிக்கிறேன். யார் மாப்பிள்ள கால் பண்ணா? கவி ஃபோன் போட்டான், ஏதோ குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பாங்க போல, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வருதுல. டிராயிங், எலக்ட்ரிக் வால்க்கு, குரூப் டான்ஸு. மாப்பிள்ள குரூப் டான்ஸ் எப்படி? அதெல்லாம் நம்ம பசங்க செட் ஆகாதுல. மாப்பிள்ள மிமிக்ரி நம்ம சங்கர் சூப்பரா பண்ணுவாங்களா? ஒன்றும் பண்ணுவியா? போலையடா. திரும்பி சொல்லு. ஷார்ட் ஃபிலிமு நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஆமா மாப்பிள்ள, நீ பண்ணு. குரூப்ல எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டு பாத்துக்கலாம். போடுறா மெசேஜ் குரூப்ல. That's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும் ரத்தம் ஒரு சத்து மிச்சம் இருந்தாலும் என்னை கும்பிடா முயற்சி ain't never backing down fam, no matter I'm sticking to plan and settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. ஸோ 10 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம், 5 days தான். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல மாப்பிள்ள, இறங்கி செய்யலாம் எல்லாரும். மாப்பிள்ள என்கிட்ட ஒரு சீன் இருக்கு. சொல்லு மாப்பிள்ள. ஓப்பன் பண்ணா மதியம் 12 மணி, வெயில் மண்டையை பொழக்குது. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை உதறி வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. 4 பேர் ஒருத்தனை உதறி வராங்க. கடைசியா இப்போ ஹீரோ அந்த 4 பேர்த்த அடிக்க போறாரா, இல்லை அந்த 4 பேர் சேர்ந்து ஹீரோ அடிக்க போறாங்களா? பிரதர், அவ்வளோ சீன்லாம் இல்லை, சிம்பிளா கிறிஸ்பா ஒரு ஸ்டோரி. மாப்பிள்ள நம்ம ஏன் லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணக்கூடாது, ரோமியோ ஜூலியட் மாதிரி? டேய் நீ முதல்ல வாய மூடுறா. guys can I say one line? இது ஒன்றும் காமெடி சேனல் கிடையாது, பட் த கான்ஃபிளிக்ட் இஸ் ரியல். மேபி இது நம்ம ஃபியூச்சரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மாப்பிள்ள கண்டினியூ பண்ணு. நம்மளை மாதிரி ஒரு பையனை இமேஜின் பண்ணிக்கோங்க. பையன் ஜாலியா இருக்கான் போலயே. அதான் இல்லை, நல்ல வேலை, நல்ல சம்பளம். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு இன்னும் 3 months அவன் லவ் பண்ணுற பொண்ணோட கல்யாணம். பட் இருந்தாலும் இது மட்டுமே ஒரு மனுஷனுக்கு அவன் லைஃப்பில் சந்தோஷத்தை தராது. என்ன தான் நல்ல வேலை பார்த்தாலும், நிறைய சம்பளம் வாங்கினாலும் அவன் லைஃப்பில் நிம்மதியே இல்லை. அவனுக்குள்ள பல கேள்விகள்.
நம்ம ஏன் இந்த வேலையை செய்கிறோம், யாருக்காண்டி செய்கிறோம், எதுக்காக ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம், அப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி அவன் யாருங்கிறத அவனே ரியலைஸ் பண்ணுறது தான் கதை. மாப்பிள்ள ஸ்டோரி ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட டைமும் இல்லை, அந்த அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை. ஸோ இப்போ நமக்கு அது செட் ஆகாது. வேறு ஏதாச்சும் யோசிச்சு பார்க்கலாம். இன்னும் அந்த பேச்ச விளையாடா உருப்பிட மாட்டேங்க. இல்லை என்ன கதை சொன்னாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சா நல்லா செய்ய. மாப்பிள்ள இப்படி பண்ணால் என்ன, பேசிக்கலி நம்ம ஸ்டோரி தான். நம்மளை மாதிரியே 4 காலேஜ் பசங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க காலேஜில் ஒரு ஈவெண்ட் வருது, அதில் ஷார்ட் ஃபிலிம் ஈவெண்ட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எல்லாரும் அவங்களுக்கு தோன்ற ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப அவங்க சுச்சுவேஷனுக்கே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வரோம். லாஸ்ட்டாக எந்த ஸ்டோரியும் செட் ஆகாமல் அவங்களோட டிஸ்கஷன் பார்ட்டையே ஸ்டோரியாக எழுதலான்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படி?